இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே காலங்கள் உமதே எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் இடித்திட ஒரு காலம் கட்டிட ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் கவலைக்கு ஒரு காலம் மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
இழந்திட ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே, எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 21 முதல் 30 முடிய. இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வரிந்து வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இந்த இறைவாக்கு பகுதியில் உணர்ச்சிகளின் குவியலாக பார்க்கிறேன். இந்த மனுஷன் உணர்ச்சிகள் இல்லாமல் நிச்சயமாக இந்த சமூகத்திலே வளரக்கூடாது, வளர மாட்டார்கள், வளரவும் செய்யாது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டவன் தான் மனுஷன். அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரிதான். அதுக்கு வடிகாலாக நம்முடைய நம்பிக்கை வாழ்வு முறைகள் இருக்கும். வாசிக்கப்பட்ட பகுதியில துயரம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது, அவநம்பிக்கை இருக்கிறது, ஊக்கம் இருக்கிறது, அழுகை இருக்கிறது, துயரம், துணிவான நம்பிக்கை இருக்கிறது, நகைப்பும் இருக்கிறது, வியப்பும் இருக்கிறது, மலைப்பும் இருக்கிறது. ஆகிய அத்தனை உணர்ச்சிகளின் மையத்திலே தான் இயேசுவை நாம் காண்கிறோம். ஒரு தொட்டாச்சிணுங்கி போல, தொட்டாச்சிணுங்கி இலைகளை தொடும்போது அதன் தண்டு பகுதி ஒரு வகை அமிலத்தை சுரக்கிறதாம். அதனால் இலையின் கீழ்ப்பகுதி செல்களில் உள்ள திரவத்தன்மை நீங்கி விடுகிறது. ஆனால் இலையின் மேற்பகுதி செல்களில் உள்ள திரவத்தன்மை நீங்குவது இல்லை.
எனவே மேற்பகுதி இலையின் எடை காரணமாக முழு இலையும் நெகிழ்ந்து வளைந்து மூடிக்கொள்கிறது. இந்த திரவத்தன்மை போன்று இது போலத்தான் தாய் தன் குழந்தையை தொட்டு அணைக்கும் போது அந்த குழந்தை தாயின் அன்பில் வளர்கிறது. கவலையோடு இருக்கின்ற மனிதனை நாம் தொடும்போது அவன் கவலையை மறந்து புத்துயிர் பெறுகிறான். ஆனால் அந்த தாவரத்தின் தண்டு போன்றும் ஒரு சில தொடுதல்கள் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இது சமூகத்தை, சமுதாயத்தை, சமயத்தை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. சமூகத்தில் மட்டுமில்லை, சமயத்திலும் இருக்கிறது, கலாச்சாரத்திலும் பண்பாட்டுகளிலும் இருக்கிறது. பாருங்க, ஒரு சில ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களை, மாணவிகளை பாலியல் இன்பத்திற்கு வருவது போன்ற தொடுதல், துறவிகள் பிறரை தொடுவது, கணவன் மனைவியை தொடுதல், மனைவி கணவனை தொடுதல், பிள்ளைகளுக்கிடையே தொடுதல், பெற்றோர் பிள்ளைகளை தொடுதல், தந்தை மகளை தொடுதல், தாய் மகனை தொடுதல், காவல்துறையினர் பொதுமக்களை தொடுதல் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். ஆனால் இயேசுவின் தொடுதல் மற்றவர்களுக்கு வாழ்வு அளிப்பதாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி படம் பிடித்து காட்டுகிறது. 2 நபர்களுமே பெண்கள் தான். பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் சமுதாயமும் இயேசு காலத்து யூத சமுதாயமும் பொதுவாக ஓர் ஆண் வர்க்கம் சார்பு கொண்டவையாகவே இருந்தன. ஆனால் இத்தகைய அநீதி நிலைக்கு எதிராக சவால் விட்டவர் ஆண்டவர் இயேசு. அதனால்தான் ஒரு பெண்ணை அவர் தொடுவதற்கும் இன்னொரு பெண் தன்னை தொடுவதற்கும் அனுமதி அளிக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் இரத்தப்போக்கு என்பது தீட்டாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு அப்படி ஒரு பெண்ணை தான் தொடுவதற்கு அனுமதி அளிக்கிறார். காரணம், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர்களும் இறைவனுடைய சாயலாக, பாவனையாக படைக்கப்பட்டவர்கள், சமநிலையில் மதிக்கப்பட வேண்டியவர்கள். எந்த வகையிலும் அவர்களை கீழ்த்தரமாக பார்க்க முடியாது. அப்படி பார்ப்பதாக இருந்தால் அதுபோல குற்றம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதனால்தான் ஒருவர் தொட்டு வாழ்வு பெறுகிறார், மற்றவர் இயேசுவின் தொடுதலால் வாழ்வு பெறுகிறார். ஒருவர் உயிர் பெறுகின்றார், மற்றவர் வாழ்வு பெறுகின்றார். ஒருவர் வறுமையில் வாடியவர், மற்றொருவர் செல்வ செழிப்பானவர். இருவருக்குமே பொதுவாக இருப்பவை 12 ஆண்டுகள் முதல் பெண்ணுக்கு 12 ஆண்டுகள் துன்பம், மற்றொரு பெண்ணுக்கு 12 ஆண்டுகள் மகிழ்ச்சி. நாம் பிறரை தொடுகின்ற போது எத்தகைய உணர்ச்சிகளிலே நாம் தொடுகிறோம்? உண்மையான பாசத்தை, அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே, பிறருக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற உணர்விலே நாம் தொடுகிறோமா? நமது தொடுதல் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறதா அல்லது வாழ்வை கெடுக்கிறதா? ஆனால் இயேசுவை நாம் தினமும் நமது கரங்களிலே தொட்டு வாழ்வு பெற விரும்புகிறோம். நமது தொடுதல் மற்றவர்களுக்கு. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற அச்சம், துயரம், அவநம்பிக்கை, அழுகை, துயரம், வியப்பு, நகைப்பு, மலைப்பு, அவமானம், கலக்கம், குழப்பம், துயரம், சாவு போன்ற வேளைகளிலே நம்பிக்கை இழந்து விடாமல் நாங்கள் வாழ்வதற்கு, உம்மை பற்றி கொள்வதற்கு எங்களுக்கு அருளை தாரும். ஆமேன். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை
உலகம் இருளாய் உனை சிதைக்கும் போது, மன பயங்கள் மன ஏக்கங்கள் நிதம் மலையாய் உனை நெருக்கும் போது, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மனசிதைவும் பழிப்புரைகளும் இருள் மேகமாய் உனை வீழ்த்தும் போது, உன் சார்பும் சதி பொய்மையும் தடை கல்லாய் உனை சாய்க்கும் போது, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரப்பல அருளும் கோடி அற்புதரே. விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரப்பல அருளும் கோடி அற்புதரே. வாழ்க வாழ்க இறையருள் மிகு போதகரே, வாழ்க வாழ்க எங்கள் வியத்தகு காவலரே. விண்ணக வாழ்வின் படிப்பினையே மறை உண்மையை உரைத்தவரே, விண்ணக வாழ்வின் படிப்பினையே மறை உண்மையை உரைத்தவரே. புண்ணியமேனும் ஞான வெள்ளாண்மையை எங்கும் விளைவித்த மாமுனியே, புண்ணியமேனும் ஞான வெள்ளாண்மையை எங்கும் விளைவித்த மாமுனியே. விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரம் பல அருளும் கோடி அற்புதரே. வாழ்க வாழ்க இறையருள் மிகு போதகரே, வாழ்க வாழ்க எங்கள் வியத்தகு காவலரே. திருச்சிலுவையை மிக நேசித்தவரே, என்றும் தூய்மையில் நீலி மலரே. திருச்சிலுவையை மிக நேசித்தவரே, என்றும் தூய்மையில் நீலி மலரே. தவறுவோர் வாழ்வின் ஒளி விளக்கே, பக்தர் துயரினை துடைப்பவரே. தவறுவோர் வாழ்வின் ஒளி விளக்கே, பக்தர் துயரினை துடைப்பவரே. விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரம் பல அருளும் கோடி அற்புதரே. விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரப்பல அருளும் கோடி அற்புதரே. வாழ்க வாழ்க இறையருள் மிகு போதகரே, வாழ்க வாழ்க எங்கள் வியத்தகு காவலரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.